வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஈக்விட்டி வாங்கிறது எப்படி, எந்தெந்த கம்பெனிகள் நம்ம ட்ரை பண்ணலாம், அதை நம்ம எப்படி சொந்தமாக கண்டுபிடிக்கணும், இது மாதிரி உள்ள தகவல்கள் இந்த காணொளி வழியாக வீடியோ வழியாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். ஃபர்ஸ்ட்ல நீங்கள் இந்த trendline.com அப்படின்னு தெரியுதா, ட்ரெண்ட் லைன், இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. செகண்டாக நீங்கள் chartinc.com அப்படி ரெண்டு வெப்சைட் திறந்து வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதனோட மார்க்கெட்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த மார்க்கெட்ஸ் கிளிக் பண்ணியாச்சனால் எங்கே பார்க்கணும்னா டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ மார்க்கெட்ஸ் டுடே அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம இங்கே சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு லெட்ஸே கேனரா பேங்க் பார்க்க போகிறோம். கேனரா அப்படி அடிக்கிறத கேனரா பேங்க் வந்துடும். ஸோ டிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கேனரா பேங்கோட சார்ட் கீழே வரும். பார்த்தீங்களா, இதுதான் கேனரா பேங்கோட லைவ் ப்ரைஸ் சார்ட். அப்போது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 125 rupees பர் ஷேர் இருக்குது. வால்யூம் பார்த்தோன்னா ஹெவி வால்யூம், இட் இஸ் லைக் 174 எவ்வளோ ஹெவி வால்யூம்ஸ் இருக்குது. தட் த க்ரோர்ஸ் ஆஃப் மணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்குது. மக்கள் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது விற்கிறது வாங்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன, நீங்கள் அந்த வால்யூம் பாருங்கள், 17242 போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெரிய வால்யூம். சின்ன வால்யூமாக இருந்ததுனால் உங்களுக்கு அது விற்கிறதும் வாங்கிறதும் வாங்கிடலாம், ஆனால் விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கின்றது. வால்யூம் செக் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு பேங்க் போவோம். லெட்ஸே ஹெச்டிஎஃப்சி போவோம். ஹெச்டிஎஃப்சி போனோம்னா யூ ஆர் கிளிக்கிங் ஹியர் ஹெச்டிஎஃப்சி. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டீட்டெயில்ஸ் வருது. பேங்க் டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்களான்னா 808 வால்யூம் பார்த்துங்க, பெரிய வால்யூம், ரைட். அப்போது இதை வாங்கலாம் விற்கலாம் ஈஸியாக, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டேட்டா கன்சல்டன்சி, டிசிஎஸ் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். எஸ், டேட்டா கன்சல்டன்சி இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, உங்களுக்கு தெரியும், பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியாவிலேயே. அப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்களான்னா இது 2200 அதுக்கு இருக்குது. அப்போ வால்யூம் பார்த்துங்க, பெரிய வால்யூம். ஸோ இந்த வால்யூத்தில் நம்மளுக்கு ஈஸியாக விற்கிறது வாங்கிறது முடியும். அப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்களன்னா இங்கே டாப்பில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இஸ் எ global leader in IT services, consulting and business solutions, operating as the flagship company of the Tata Group அப்படின்னு போட்டிருக்கு. As one of the world's largest IT service providers, பார்த்தீங்களா, TCS serves as a strategic. read more click பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அப்படி போட்டிருக்கு. கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களான்னா ஃபவுண்டட் 1968 மும்பையில் ஹெட் குவார்ட்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பழைய கம்பெனி பார்த்துங்க, பழைய கம்பெனி, பெரிய கம்பெனி. ரெவென்யூ பிரேக் டவுன் பார்த்தீங்களான்னா இவங்களோட ரெவென்யூ க்ரோத் நீங்கள் ஓவராலாக பாருங்கள். பேங்கிங், கம்யூனிகேஷன், அதாவது இவங்க செஞ்ச சாஃப்ட்வேர் சர்வீசஸில் ஆக க்ரோத் பார்த்தீங்களான்னா கம்யூனிகேஷன், மீடியா அண்ட் டெக்னாலஜிலேயும் நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ ஓவராலாக நல்ல 6% growth இருக்குது ஃபார் திஸ் மச் க்ரோர். அப்போ நல்ல க்ரோத் தானே அது. ஜியோகிராஃபிக்கல் ரெவென்யூ நார்த் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், அங்கே நார்த் அமெரிக்கா தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஷேருக்கு, அதாவது இந்த க்ரோத்துக்கு. இந்தியாவில் பார்த்தீங்களான்னா அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் இல்லை, கொஞ்சம் ரோல் அவுட்ஸ் அது மாதிரிலாம் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஆனுவல் ரிப்போர்ட்டு இது மாதிரிலாம் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம இன்னும் இது உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டாக போடுறேன். அப்போ நீங்கள் எனி டைம் யூ கேன் சி. அப்போ இன்னும் டாப் பீப்புளெலாம் யார், கிருத்திவாசன், அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதெல்லாம் போட்டிருக்கு. ஹேண்ட் பிரிக்கெட் சொரன்சன், நான் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களோட சப் டிசிஎஸ் ஐஓன் இருக்குது, டிசிஎஸ் பி ஆல்ஃபா என்சிஎஸ், பேன்ஸ் சிஎஸ் போட்டிருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும், ரைட்டா? ஸோ ஐ நாட் ஸோ ஃபேமிலியர் வித் டாட்டா கன்சல்டன்சி. அந்த ஜஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனி பேங்க் எனி திங் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்களான்னா இந்த பேங்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அவங்களோட சீஃபில் யார் இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சேம் லைக் தேட் இவங்களோட ப்ராஃபிட்டு டீட்டெயில்ஸு அதெல்லாம் பார்க்க முடியும். ரெவன்யூ பை செக்மெண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். பிஃபோர் வி இன்வெஸ்ட் இன் எனி கம்பெனி ஸ்டடி பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட இந்த வீடியோ நான் நிப்பாட்டிடுவேன். அடுத்த வீடியோவுக்கு நம்ம வந்து திரும்பவும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுக்கின்றது என்னன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிளிக் பண்ணிட்டோம் தானே. இப்போ இந்த வெப்சைட் ஞாபகம் வச்சுங்க, ட்ரெண்ட் லைன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அப்போது இது வந்து 808.55 இருக்குது. அப்போ நான் ஒரு கேல்குலேட்டர் எடுக்கிறேன். கேல்குலேட்டர் பார்த்தீங்களாண்ணா, லெட்ஸே நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 12,000 rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் வச்சுங்களேன். 12,000 rupees. அப்போ இப்போ 800 எவ்வளோ 800 கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 800 போடுறோம். எத்தனை ஷேர்ஸ் கிடைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். டிவைடட் பை 800 இதுதான் கால்குலேஷன். அப்போ நம்மளுக்கு வந்து 15 ஷேர்ஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த 15 ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்? எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டுக்காகத்தானே. அப்போது நீங்கள் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்களான்னா ஒரு கட்டத்தில் இது வந்து இந்த ரொம்ப பீக் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ரஃப்லி இந்த ஆவரேஜ் மாதிரி எடுத்துங்க. லைக் இந்த ட்ரெண்ட் இஸ் ஓகே. இப்போ 962 ஏன்னு சொல்கிறேன்னா இது ஹையில் இருக்குது பார்த்தீங்களா? இது கீழே கொஞ்சமாக வந்து பார்த்தீங்களான்னா 939 அப்படி ஒரு அமௌண்ட் எடுத்து பார்த்தீங்களான்னா இப்போ வந்து 808 இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோம், 15 ஷேர்ஸ் இருக்குது. மெமரியில் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, மெமரி கால் பண்ணி பார்க்கட்டும். மெமரி 15 எங்க 15 போட்டேன். மெமரி ஸ்டோர் ஓகே, கேன்சல் பண்ணுறேன். மெமரி ரீகால் ரைட். ஓகே, அந்த 15 அப்படியே இருக்குது. என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் பாருங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்களன்னா 939 தானே சொன்னேன். 939 மைனஸ் 808 131 நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அஸ்யூமிங் தட் இந்த 808 931 அந்த பழைய ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணறத 131 rupees per ஷேர் இருக்கு. ஸோ டைம்ஸ் மெமரி ரீகால் 15. அப்போ நம்ம வந்து 1965 rupees நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ டிவைட் பை நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு 12,000 equal to times 100 போட்டோம்னா see 16.375 நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டுது. in a span of பார்த்துங்க, டிசம்பர் வேண்டாம், in a span of ஜனவரியிலேருந்து ஜூலை, that means 6 months நம்மளுக்கு 16 point something கிடச்சிருக்கு. that means 1 yearல நம்மளுக்கு ரஃப்லி பார்த்தா 32% of the இன்வெஸ்டட் மணி கிடைக்கும். அப்போ அதில் மெயின் திங் என்னன்னா, லெட்ஸே நீங்கள் வந்து 15 ஷேர்ஸ் போட்டிங்க ரைட். அப்போ அந்த 15 ஷேர்ஸில் உங்களுக்கு வந்து எகெயின் நான் காட்டுறேன் 939 மைனஸ் 808 அதான் நம்மளோட ப்ராஃபிட் டைம் 15 ஷேர்ஸ் 1965 அவ்வளோ மணி தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது in a span of 6 months, which is of course a good money. ஆனால் if you think of this difference, அதாவது 939 minus 808 131 இந்த ப்ராஃபிட் நீங்கள் வந்து நல்லா ரியலைஸ் பண்ணுமானா நீங்கள் அட்லீஸ்ட் 1 lakh rupees ஆவது போடணும். ஸோ that's where I am coming in. நீங்கள் வந்து அமௌண்ட் குறவாக போட்டால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் குறவு. ஸோ அமௌண்ட் கூட போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட கிடைக்கும். அப்போ இதை நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணிக்கும். திஸ் இஸ் த ப்ராஃபிட் ரைட். ஓகே,
கேன்சல். இப்போ வந்து 1 lakh போடுறோம்னு வச்சுங்க. 1 lakh போட்டு divided by இப்போ உள்ள price 808. So how many shares we'll get? நம்மளுக்கு 123 124ன்னு வச்சுப்போமே. So 124 times memory recall. 124 times memory recall. This is the earnings we are getting. So 16244. So 1 லட்சம் ரூபாய் போட்டா நம்மளுக்கு 6 மாசத்துல 16,244 கிடைக்குது. பட் கண்டிஷன் என்ன? இந்த 800 வந்து it has to reach here. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்களா, யூ see this trend இப்போ இப்படி போகிறது கிராஃப். ஸோ இட் ஹேஸ் கெப்ட் டிக்ளைனிங் ட்ரெண்ட், அதாவது குறைஞ்சி வருது. ஸோ இன் பிட்வீன் லெட் மீ டாக் டு மை ஆடியன்ஸ் இன் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் me to talk in English, please comment and subscribe so that I can make another video which is in English. അതേപോലെ മലയാളത്തിൽ വേണമെന്നാ, നിങ്ങൾക്ക് മലയാളത്തിൽ വേണമെങ്കിൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആൻഡ് കമൻറ്റ്. മലയാളത്തിൽ എക്സ്പ്ലനേഷൻ വേണം എന്ന് പറഞ്ഞ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് കമൻറ്റ് ചെയ്യുക. അപ്പോഴും ഞാൻ വേറൊരു എപ്പിസോഡ് മലയാളത്തിൽ പഠിപ്പിക്കുന്നതായിരിക്കും. ജസ്റ്റ് ഫോർ ഫൺ ആൻഡ് ഇൻട്രസ്റ്റ് ഓൺലി ദിസ് ചാനൽ കേട്ടോ. നിങ്ങൾക്ക് വന്നിട്ട് റിയൽ ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റിനെ പറ്റി പഠിപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. എൻ്റെ കുറേ ലൈഫ് ഇൻഷുറൻസ് പോളിസീസ്, നല്ല സേവിങ്സ് പോളിസീസ് ഉണ്ട്. പിന്നെ ആദിത്യ ബിർളയുടെ ഹെൽത്ത് കെയർ ഇൻഷുറർ ആണ് ഞാൻ, ഏജൻ്റാണ്, അഡ്വൈസറാണ്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് പോർട്ടിംഗ് വേണമെങ്കിൽ ആദിത്യ ബിർള ഈസ് വൺ ഓഫ് ദ ടോപ്പ് ഹെൽത്ത് കെയർ പ്രൊവൈഡേഴ്സ്. അപ്പോൾ അവരുടെ പോർട്ടിംഗ് വേണമെന്നുണ്ടെങ്കിലോ ഫ്രഷ് ആയിട്ട് വേണമെന്നുണ്ടെങ്കിലോ, അതേപോലെ ഇൻഷുറൻസ് പ്ലാൻസ് എന്തെങ്കിലും വേണമെന്നുണ്ടെങ്കിൽ, ചിൽഡ്രൻ സേവിങ്സ് പ്ലാൻ, അതൊക്കെ ഉണ്ട്. സോ ഈ ഇക്വിറ്റി ഷെയറിനെ പറ്റി ഞാനൊരു ഫൺ ടൈപ്പ് ആയിട്ടാണ് പഠിപ്പിക്കുന്നത്, നത്തിങ് സീരിയസ് കേട്ടോ. സോ ഐ എം ജസ്റ്റ് ഷെയറിങ് മൈ നോളജ്. എനിക്കിപ്പോൾ ഇടയ്ക്ക് കല്യാൺ ജുവലേഴ്സിൽ ഞാൻ ഇൻവെസ്റ്റ് ചെയ്ത് ഫോർ 12,000 rupees ഐ ഗോട്ട് എ പ്രോഫിറ്റ് ഓഫ് about 1,200. ഒരു 10% കിട്ടി വിത്തിൻ എ സ്പാൻ ഓഫ് 2 months. ദാറ്റ്സ് ക്വൈറ്റ് ട്രെമൻഡസ് അല്ലേ? അപ്പോൾ ഞാനത് സെയിൽ ഓഫ് ചെയ്തു. സോ ഐ ഏൺ ദ പ്രോഫിറ്റ്. അപ്പോഴാണ് എനിക്ക് പല സമയത്ത് ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. ദെൻ ഐ വാണ്ടഡ് ടു സ്റ്റഡി ആൻഡ് ടെൽ യു ഗൈസ് എൻ്റെ ഒരു ഐഡിയ. ഐ എം നോട്ട് കമ്മിങ് ഫ്രം ദിസ് ഇക്വിറ്റി മാർക്കറ്റ് ഓർ പ്രൊഫഷണൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട്. ഓക്കെ, ഐ എം ബേസിക്കലി സോഫ്റ്റ്വെയർ ഡെവലപ്പർ. അപ്പോൾ എന്തെങ്കിലും സോഫ്റ്റ്വെയർ വർക്ക് വേണമെന്നുണ്ടെങ്കിൽ എന്നെ കൺസൾട്ട് ചെയ്യാം. അതുകൊണ്ട് പിന്നെ ഗ്രൂപ്പ് ഓഫ് സ്റ്റുഡൻസിനെ ട്രെയിൻ ചെയ്യാൻ പറ്റും എനിക്ക്. AI ഫീച്ചേഴ്സ്, പിന്നെ പ്രോഗ്രാമിംഗ്, ഇതുപോലെ പഠിപ്പിക്കാൻ പറ്റുക. അപ്പോൾ നിങ്ങൾ പേരൻസ് കേൾക്കുകയാണെങ്കിൽ യു ക്യാൻ കൺസൾട്ട് അതർ പേരൻസ്. ഒരു 3-4 പേര് ചേർന്ന് വന്നു കഴിഞ്ഞാൽ ഐ ക്യാൻ മേക്കപ്പ് എ വെർച്വൽ കോൾ വെറെവർ യു ആർ. പഠിപ്പിക്കാൻ പറ്റും, അങ്ങനെയുണ്ട്. സോ ദർ ഇസ് ലോട്ട് ഓഫ് തിങ്സ് ഹാപ്പനിങ് ഇൻ ദ ബാക്ക്ഗ്രൗണ്ട്. സോ ലെറ്റ്സ് കം ഹിയർ. അപ്പോൾ ഞാൻ പറയുന്നത് ദാറ്റ് എമൗണ്ട് വിച്ച് വി സോ 131 പെർ ഷെയർ, നമ്മൾ ആ എമൗണ്ട് കണ്ടപ്പോൾ it has to grow up here, you see, ഈ ലെവലിലേക്ക് വരണം. സോ ഇറ്റ് മേ ടേക്ക് അനദർ സ്പാൻ ഓഫ് 6 months. അപ്പോൾ 6 months നിങ്ങൾ 1 lakh ഇൻവെസ്റ്റ് ചെയ്യാൻ റെഡിയാണോ? അപ്പോൾ ഇത് ട്രൈ ചെയ്ത് നോക്കാം. പക്ഷേ ഇപ്പോൾ ഉള്ള ഇതെങ്ങനെയെന്ന് വെച്ചാൽ, ട്രെൻഡ് എങ്ങനെയാണെന്ന് വെച്ചാൽ, ഇറ്റ് ഈസ് സ്ലോലി ഗോയിങ് ഡൗൺ കേട്ടോ. ഇറ്റ് മേ റീച്ച് സംവെയർ ഹിയർ, പിന്നെ അപ് ട്രെൻഡ് ആകും. സോ യു ഹാവ് ടു വെയിറ്റ് ഫോർ ബൈയിങ് ദിസ്. പെട്ടെന്ന് ഇപ്പോൾ വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ യു മേ സീ ആൻ ഇമ്മീഡിയറ്റ് ഡിപ്പ്. ലെറ്റ്സ് സേ ആഫ്റ്റർ 1 month കഴിയുമ്പോൾ 700 ഒക്കെ വരും. അല്ലെങ്കിൽ മേ ബി യുവർ പ്രോഫിറ്റ് വിൽ ഷോ ലോസ്. സോ അതുകൊണ്ട് ഡെസ്പറേറ്റ് ആവരുത്. നമ്മൾ സ്റ്റുഡൻസ് പറയുന്ന പോലെ ഡെസ്പ ആവരുത്. നിങ്ങൾ வந்து 800 வந்து லைக் 775 வந்து தானே, டோன்ட் வரி, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. இட் வில் கோ அப் சூன். ஸோ யூ கேன் சி இது இങ്ങനെ இது இப்படியே போயின்னு இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு. இப்போ அடுத்து வந்து there is a good chance it can go up in a 6 months. But problem is that are we ready to hold the 1 lakh rupees for a 6 months or 1 year time? അത് നമ്മൾ ആലോചിക്കണം. So that's not called short term trading. It's a bit of mid cap എന്ന് പറയും. അതായത് ലോങ് ടേം ട്രേഡിംഗ് ആണ്, പക്ഷേ ഓവർ ലോങ് ടേം അല്ല, ലോങ് ട്രേഡിംഗ് അല്ല. ഇറ്റ്സ് ലൈക്ക് 6 months 8 months. നമ്മൾ എമൗണ്ട് ഷെയർ വാല്യൂ കൂടുമ്പോഴല്ലേ വി ക്യാൻ സെയിൽ ഇറ്റ് ഓഫ് അല്ലേ.
അതുവരെ നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യണം. ഞാൻ മലയാളത്തിലെയും தமிழ்லையும் ஸ்விட்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன் பிகாஸ் ஐ கட் ஆட்டோ ட்ரிகர்ட். ஓகே, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து தமிழில் பேச பார்க்குறேன். அப்போ அந்த 800 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டுவர்ட்ஸ் 700 750 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 750 வந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து தைரியமாக வாங்கலாம் ஷேர். இப்போ 800, ஸோ அனதர் 50 rupees நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் அதை நான் வந்து இன்னொரு அப்ளிகேஷனில் சொல்லித்தரேன். ஜிரோதா அப்படின்னு ஒரு புரோக்கர் இருக்காங்க. நான் அந்த ஜிரோதா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜிரோதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்கணும் டு கெட் யுவர் செல்ஃப் யூனோ ரெஜிஸ்டர்ட். அப்புறம் வந்து எல்லாம் ஃப்ரீ தான். பட் எவ்ரி ட்ரேடுக்கு தே வில் கெட் சர்டன் சம் ஆஃப் மணி 15 rupees 20 rupees. தட்ஸ் குவைட் நெக்லிஜிபிள். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேட் பண்ணுறதா அவங்க 20 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் தானே, ஸோ அது கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். பட் ஜிரோதாவில் எப்படி போகணும் எது செய்யணும் அதெல்லாம் வந்து நான் அப்புறம் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் ஐ டோல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் அ சீரீஸ் ஐல் போட். ஓகே, ஸோ யூ கேன் லுக் அட் த சீரீஸ் whenever you are free. Please free to contact me at my number. இந்த கால்குலேட்டர்லேயே போட்டுடுறேன். This is my WhatsApp number 9400694455 9400694455. Okay, that is my contact number. Please feel free to call me. We can be friends also, no problem. நம்ம வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுதுன்னா சொல்லுங்க. Meanwhile, I will get back to you with another episode. So இன்னைக்கு வந்து we studied how to know about the company, right? எந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் we had to, of course we know HDFC Bank all, but அவங்களோட ரெவன்யூ எவ்வளவு, அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களா, கம்பேர்ட் வித் கேனரா பேங்க் ஆர் they மேக்கிங் குட் ப்ராஃபிட், அப்படிலாம் நம்ம வந்து we can analyze, right? So that is the most important thing. அப்புறம் வந்து another important thing I want to tell you, இவங்க கோட் இஸ் HDFC Bank அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஜெரோதா அது மாதிரி ப்ரோக்கர்ஸில் போய் டைப் பண்ணிங்களா you will be immediately getting HDFC Bank. ஸோ சில கம்பெனிஸ் வந்து they have subsidiaries which is also registered. அப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் சே சப்சிடரி ஏ, நான் இன்னொரு எபிசோடில் அது காட்டுறேன், சப்சிடரி ஏல நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களான்னா ராங்காக போய் கிளிக் பண்ணி சப்சிடரி பியில் போட்டுடலாம். அப்போது அதை பை பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ரிஸ்க் பிகாஸ் இவ்வளோ ஆஃப்டர் அனாலிசிஸ் எவ்ரி திங் நம்ம வந்து ராங் கம்பெனியில் வந்து போட்டோம் வச்சுங்களேன், தேட் இஸ் ஆல்ரெடி எ பிக் ப்ராப்ளம். ஸோ we have to sell it off at some loss. ஸோ அந்த லாஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த வெப்சைட்டில் வந்தாலும் எதில் வந்தாலும் there is a code for the National Stock Exchange or Bombay Stock Exchange. There is not much difference between BSE and NSE. Okay, anywhere you can invest. But anything, the important thing is that the code is very important. Okay, so that is the most important thing. Then you can look about the company. Like for example, one more card, I'll close it. Okay, SBI, State Bank of India. Let's see, it's a government public sector bank. So click பண்ணியாச்சுன்னா you can see revenue breakdown by segment, retail banking, treasury, corporate wholesale. So retail banking is the most thing. அது என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் SBI accounts இருக்கலாம், நம்ம salary account இருக்கலாம். So we the people of India are contributing to retail banking. அதில் வந்து இவ்வளோ crores of rupees அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆட் ஆஃப் த கீ ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க, SME பேங்கிங் அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஹூ இஸ் த சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஸ்ரீ பிரபாஸ் போஸ்னு போட்டிருக்கு. அவர் தான் இப்போ March 26 இப்போ இருக்கார். ஸோ அது மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க ப்ராஃபிட் எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ ஆல் தீஸ். 1955 இன் ஃபவுண்டட் பேங்க், ஸோ ஏர்லி யூனோ, ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி குட் பேங்க். அப்போ அதில் மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இவங்களோட SBI போட்டிருக்கேன். SBIயோட ட்ரெண்ட் பார்த்தீங்களன்னா ஒய் இட்ஸ் ஷோயிங் க்ரீன், என்ன அது வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் கோயிங் அப், த மணி இஸ் கோயிங் அப் ஃபார் டுடேஸ் ட்ரெண்ட். ஸோ இது வந்து புலிஷ் ட்ரெண்ட் சொல்லுவாங்க, புலிஷ். ஸோ இட்ஸ் கோயிங் அப். அது குறவாக போயிட்டு இருந்ததுன்னா இட் வில் ஷோ ரெட். ஸோ HDFC கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. ஸோ பேரிஷ் புலிஷில் நம்ம இன்னும் அப்புறமா கற்றுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் watching my video, and we will meet up in another video. Till then, bye.